ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஜும்மா முபாரக். எல்லாரும் தொழுதீங்களா? துஆ செஞ்சீங்களா? இன்றைக்கி ஃப்ரைடே எப்படி போச்சு? உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி? இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிறேன். வடி பிரியாணி செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வடி பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஸ்பைசஸ் பிரிஞ்சலை, பட்டை, கிராம்பு, சின்ன அன்னாசிப்பூ எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. சால்ட் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஸ்பைசஸ் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. 3 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. புதினா மல்லி எடுத்துக்கோங்க. கேரட்டு துருவி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு உள்ள தேவையான பொருட்கள் ரெடியாக இருக்குது. நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சின்ன பாத்திரத்தில் செஞ்சால் புலா மாதிரி வராது, உதிரி உதிரியாக வராது. 2 டீஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கு உள்ள ஸ்பைசஸ் பிரிஞ்சலை, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி? வெங்காயம் 3 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகணும். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா, தக்காளி ஒரு 3 தக்காளி, நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அப்போ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த 1/2 கேஜி நான் 4 பேருக்குள்ளே இது செய்கிறேன். அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 பேர் இது தாராளமாக சாப்பிட்லாம். நான் 1/2 கேஜிக்குள்ளே இது நான் செய்கிறேன். 1/2 கேஜி சிக்கனு. நான் மட்டன் பிரியாணி நெக்ஸ்ட் டைம் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு புதினா மல்லி தலை அதிலே தூவி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கொடுத்த பிறகு புதினா மல்லி நல்லா தூவி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. ஸ்பைசஸ் வேண்டாம், நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு கமெண்ட்டில் கேளுங்க. தேவைப்படுறவங்க கேளுங்க. நான் அதுக்குள்ளே இதை நான் சொல்கிறேன். மிளகு பொடி அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா நான் பிரியாணி மசாலா போடலை, சிக்கன் மசாலாவே போதும். ஏன்னா நான் சிக்கன் பிரியாணி செய்கிறதுனால சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 கேஜிக்கு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா அதை இது பண்ணி விடுங்க, வதக்கி விடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், கலர் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் இருக்குது பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம தயிர் போட்டுக்கணும். தயிர் ஒரு 2 குழிக்கரண்டி இருந்தால் போதும். ரொம்ப போடக்கூடாது, புளிப்பாக இருக்கும், ரொம்ப போடக்கூடாது. அதுக்கிடையில் நான் தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டேன் ரைஸ்க்கு. 1/2 கேஜி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கிரேவிலேயே போட்டுருங்க. கிரேவியில் குக் ஆகிட்டு இருக்கும் போது நாங்கள் தண்ணி வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி கொதிச்சிட்டு இருக்கேங்க. அப்போ பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் இதில் போட்டுட்டேன். நான் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ரொம்ப ஃபுல் குக் ஆகக்கூடாது, 1/2 குக் ஆனால் போதும். அதுக்கு இடையில் ஒரு ஃப்ரை பேனில் சும்மா கொஞ்சமாக ஒரு 4 முந்திரி அது போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆனியன், ஒரு 2 ஆனியன் இருந்தால் போதும். அது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா அதை வறுத்து விடுங்க. அதுக்கு இடையில் இங்கே கிரேவி ரெடி ஆகிடுச்சு, சாதமும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு அந்த ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு அதில் வடி பிரியாணி அதில் தூக்கி கொட்டி அதுக்கு பிறகு புதினா மல்லித்தலை, அப்புறம் கேரட்டு இதெல்லாம் மேலே தூவி விட்டுட்டேன். நான் ஒரு 2 டீஸ்பூன் நாட்டு நெய் ஊற்றுங்க. நாட்டு நெய் லாஸ்ட்டாக டம்மில் போடும்போது போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் ஒன்று வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணாத தோசைக்கல் வச்சுக்கோங்க.
அதை வச்சுட்டு அது மேலே இது மாதிரி வச்சு மேலே வெயிட்டான ஒரு இது தண்ணியோ இதோ அதை வச்சு நல்ல ஃபயரில் இருக்கும்போது அப்புறம் சிம் பண்ணிவிடுங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்க. இப்போ அடியில் மசாலா இருக்கும், மேலே ரைஸ் இருக்கும், அதை அப்படியே நல்லா பெரட்டி விடணும். உதிரியாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடியில் தான் மசாலா தங்கியிருக்கும், மேலே ஒயிட் ரைஸ் இருக்கும், எல்லா கலரும் இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்க எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிரியாணி. இதுக்கிடையில் சிக்கன்